வாரணாசியில் படித்துறைகளின் படிகள் முடிந்து குறுகிய சந்துகள் தொடங்கும் இடத்தில் வெளிச்சம் குறைவாகவே நுழையும் ஒரு பழமையான வீடு இருந்தது. அதன் ஒரு மூலையில் காசிம் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு சிறந்த கைவினைஞன். மரச் சிற்பங்கள் செதுக்குவதில் அவனுக்கு நிகர் யாருமில்லை. ஒரு நாள் காசிம் தனது வீட்டைக் கூட்டிப் பெருக்கும்போது இடிந்து போன சுவரோரத்தில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு பழங்கால மரப்பெட்டியை கண்டான். பெட்டி முழுவதும் தூசியும் மண்ணும் படிந்து காணப்பட்டது. அதை திறந்தபோது உள்ளே ஒரு காகித சுருளும் ஒரு சிறிய மங்கலான வெண்கல கண்ணாடியும் இருந்தன. காகிதத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய சமஸ்கிருத வார்த்தைகள் கிறுக்கப்பட்டிருந்தன. அதன் மையக் கருத்து இதுதான்: காசியில் ஒளியை காண விரும்பினால் நீரை நோக்கி கண்ணாடியை திருப்பு. அன்று மாலை தசாசுவமேத படித்துறையில் கங்கா ஆரத்தி நடந்தபோது மக்கள் ஆயிரக்கணக்கான தீபங்களை ஏற்றி ஆற்றுக்கு காட்டினர். அந்த அமானுஷ்ய ஒளியில் காசிம் அந்த வெண்கல கண்ணாடியை எடுத்து ஆற்றை நோக்கி திருப்பினான். ஆச்சரியமாக, கண்ணாடியில் ஆற்றின் பிம்பம் விழவில்லை. மாறாக, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த பழைய காசி நகரின் ஒரு தெளிவான ஆனால் நடுங்கும் பிம்பம் தெரிந்தது. அந்த பிம்பத்தின் மையத்தில் தற்போதைய விஸ்வநாதர் கோயில் இருக்கும் இடத்திற்கு அடியில் ஒரு நிலவறைக்குள் செல்லும் படிக்கட்டுகள் தெளிவாக தெரிந்தன. காசிம் மறுநாள் காலை தனது நண்பன் ராமுவுடன் சேர்ந்து அந்த படிக்கட்டுகளை தேடினான். கோயில் நிர்வாகிகளுக்கு தெரியாமல் அவர்கள் இரகசியமாக மண்ணுக்கு அடியில் மறைந்திருந்த சிறிய நுழைவாயிலை கண்டுபிடித்தனர். உள்ளே சென்றபோது அது ஒரு சாதாரண நிலவறை அல்ல. அது ஒரு மிகப் பெரிய விஸ்வநாதர் கோயிலின் அசல் அஸ்திவாரம். பலமுறை இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டபோதிலும் அசல் வடிவமைப்புக்கான ரகசியத்தை காக்கும் இடம் அது. அந்த அறையின் நடுவில் ஒரு கல்லில் சிவலிங்கம் செதுக்கப்பட்டிருந்தது. அதன் மீது ஒரு கல்வெட்டு இருந்தது: உண்மையான காசி என்பது வெளியே உள்ள ஒளியால் அல்ல, உள்ளே உள்ள அமைதியால் ஆனது. அந்த கல்வெட்டை கண்டதும் காசிமிற்கு புரிந்தது. கண்ணாடியில் அவன் பார்த்த ஒளி என்பது இழந்த ஒரு கோயிலின் பிம்பம் அல்ல. அது இந்த படித்துறைகளுக்கும் சந்துகளுக்கும் அடியில் பல நூற்றாண்டுகளாக வாரணாசி சுமந்து வரும் ஆன்மீக அறிவொளியின் பிம்பம். அவன் அந்த ரகசியத்தை பூட்டி வைத்தான். இனிமேலும் வெளியே தெரிவது விஸ்வநாதரின் ரகசியம் அல்ல, அது மக்களின் நம்பிக்கைதான். காசிம் மீண்டும் ஒருமுறை கண்ணாடியை திருப்பினான். அது கங்கை நதியின் ஒளியை பிரகாசமாக பிரதிபலித்தது. ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருந்தாலும் நகரத்தின் ஒளி ஒருபோதும் மங்கவில்லை என்பதை உணர்த்தியது.